கர்த்தர் சொன்னாரு, யோனாக்குமாரி சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? முதல் முறை கேட்ட தலையாட்டுகின்றான். இரண்டாவது முறை கேட்கிறாரு, பேதுருவே நீ நேசிக்கிறாயா? தலையாட்டுகின்றான். மூன்றாம் முறை கேட்கிறாரு, நீ நேசிக்கிறாயா? உள்ளம் உடைந்து அழுது ஆண்டவரே நம்ம உண்மையா நேசிக்கிறான். ஏற்ற கர்த்தர் 3 முறை கேட்டாரு. அவன் இயேசுவுக்கு பதிலளிச்சான் 3 முறை. ஏதாச்சும் 3 கர்த்தரை சொன்னேன். தாரை கண்டா 3, ஜெபம் பண்ணா 3, பிதாக்கு புஸ்தகம் எல்லாம் 3 தான் கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்போ அந்த 3 என்பது பிதா குமார் பரிசுத்த ஆவியை காண்பிக்கிறது. அல்லேலூயா. அப்ப வசனம் வாசிக்கிறபடி கர்த்தரை ஸ்தோத்திரம். தொடர்ந்து என் ஆத்துமா யாரை பின்பற்றுகிறது? கர்த்தரை பின்பற்றுகிறது. அல்லேலூயா. கர்த்தரை பின்பற்றும் பொழுது எத்தனை கஷ்டம் வந்தாலும் மனம் சோர்ந்து போக மாட்டீங்க. உள்ள தெம்பாவை போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் பரமசில வார்த்தையை பிரசங்க சொல்லுவேன். பப்ளிக் மீட்டிங் எல்லாம் இயேசுவை நம்பு, அதுல இருக்குது தெம்பு. என்ன வரும்? வம்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நான் வண்ணாரப்பேட்டையில ஒரு மீட்டிங்ல பேசினுக்கிறேன். இந்த வார்த்தையை சொன்னேன். இயேசுவை நம்பு, அதுல இருக்குது தெம்பு. என்ன வரும்? வம்பு.